என்னென்ன தொகுதியில் கேட்டிருக்கோம்னா என்ன சிங்கத்தமிழர் முன்னேற்ற கழகத்திலேருந்து நம்ம வந்திருக்கோம். 3 தொகுதிக்கு மேலே நம்ம உள்ள சொல்லியிருக்கோம் எந்தெந்த தொகுதின்னு. இப்போ என்ன தொகுதிங்கிறத பேச்சுவார்த்தை பண்ணி ஃபைனலைஸ் பண்ணுறதுக்காக கூப்பிட்ருக்காங்க. இப்போ வந்திருக்கோம். உள்ளே போயிட்டு வந்து நல்ல தொகுதியாக எந்த தொகுதிங்கிறத உங்களுக்கு அறிவிப்போம். மத்திய மண்டலத்தில் வந்து 45 தொகுதியை வந்து பெரும்பான்மையாக நிர்ணயிக்கூடிய சக்தியாக நம்முடைய சிங்கத்தமிழர் முன்னேற்ற கழகம் இருக்குங்கிறது தெரியும். ஆகவே இப்போ இந்த 3 தொகுதி கொடுத்ததுல ஸ்ரீரங்கம், மணச்சநல்லூர், இன்னொரு தொகுதி சொல்லியிருக்கோம். எது ஃபைனலைஸ் பண்ணுறாங்கங்கிறத பேச்சுவார்த்தை பண்ணி ஃபைனலைஸ் பண்ணுறதுக்காக வர சொல்லியிருக்காங்க. மணச்சநல்லூர் இல்லாட்டி ஸ்ரீரங்கம் கிடைக்கிறது ஒரு வாய்ப்பு உள்ளதா சொல்றாங்க. ஆமாம், மணச்சநல்லூர் நம்ம கேட்டிருக்கோம். ஸ்ரீரங்கம் வந்து டஃப்பான, மணச்சநல்லூர் ரொம்ப டஃப்பாக இருக்குன்னு எதிர்பார்த்து அவங்க மணச்சநல்லூரில் நின்னுங்கிற மாதிரி பரவலாக ஒரு பேச்சு இருக்கு. எந்த தொகுதியாக இருந்தாலும் மிக பெருமையான வித்தியாசத்தில் சிங்கத்தமிழர் முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுங்கிறத இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன். மணச்சநல்லூர் வேட்பாளர் பெரிய வெற்றி பெற்றிருந்தாரு திமுக. இந்த தடவை நீங்க அந்த தொகுதியில் நிக்கிறது ஒரு டஃபா இருக்கும்னு பாக்குறீங்களா? எனக்கு எந்த தொகுதி கொடுத்தாலும் டஃப் கிடையாது. எந்த தொகுதி பொதுச் செயலாளர் கொடுத்தாலும் அந்த தொகுதியில் நிக்கிறதுக்கு நம்ம தயாரா இருக்கோம். மணச்சநல்லூர் கொடுத்தாலும் கூட எனக்கு அது ஒரு சாதாரண விஷயம். 50,000 வாக்கு வித்தியாசத்துக்கு மேல ஈஸியா நம்ம ஜெயிப்போம். சின்னம் வந்து இன்னும் கலந்து பேசணும். ரெட்டலையில தான் நம்ம மேக்சிமம் நிற்போம். ரெட்டலையில நிற்போம்.